இன்றைய வீடியோவில் ஈஸ்ட்மேன் நிறுவனத்தின் கிரிட்டைன் வாட்டர் மாடல் எண் ES 10 கிலோவாட் T GT ஐ எவ்வாறு நிறுவுவது என்பதை பற்றி பேசுவோம். இந்த கிரிட்டைன் இன்வெர்ட்டர் 10 கிலோவாட் 3 கட்டம் 2 MPPT ஆகும். இதன் விவரக்குறிப்புகள் சில இவ்வாறு உள்ளன. அதிகபட்ச DC உள்ளீட்டு சக்தி 15000 VOCPB, அதிகபட்சம் 1100 வோல்ட் DC மின்னழுத்தம் MPPT IN 50 முதல் 1000 வரை. அதிகபட்ச DC மின்சாரம் 15 மடங்கு 2, அதாவது இதில் 2 MPPT உள்ளது. அதிகபட்ச குறுகிய சுற்று மின்சாரம் 25 மடங்கு 2. சாதாரண AC மின்னழுத்தம் 10,000. அதிகபட்ச AC மின்சாரம் ஒவ்வொரு முகத்திலும் 17. அதிகபட்ச AC மின்னழுத்தம் 3 முகம் பிளஸ் நியூட்ரல் பிளஸ் பாதுகாப்பு பூமி 3 முகம் பிளஸ் பாதுகாப்பு பூமி 20 மடங்கு 3 80. சாதாரண AC அதிர்வெண் 50 முதல் 60 ஹெர்ட்ஸ். பவர் காரணி 1, ஆனால் இது -0.8 முதல் +0.8 டைன் வரை சரி செய்யக்கூடியது. பாதுகாப்பு நிலை வகுப்பு 1. இயக்க வெப்பநிலை வரம்பு -25 டிகிரி செல்சியஸ் முதல் +60 டிகிரி செல்சியஸ். டி மதிப்பீடு 45 டிகிரி செல்சியஸ். இன்க்ரஸ் பாதுகாப்பு IP65. இந்த மாதிரியில் உங்களுக்கு கிடைக்கும் போர்ட்கள் DC ஆன் ஆஃப் ஸ்விட்ச், DCA பாசிட்டிவ் நெகட்டிவ் PV ஸ்ட்ரிங், DCP பாசிட்டிவ் நெகட்டிவ் PV ஸ்ட்ரிங், AC கனெக்டர், நியூட்ரல், லைன் 1, லைன் 2, லைன் 3 மற்றும் அர்த்திங். சுழல் ஊடுருவல் போர்ட் விருப்பத்தேர்வு. இந்த ஜிடியுடன் உங்களுக்கு கிடைக்கும் உபகரணங்கள்: ஒரு சோலார் இன்வெர்ட்டர், ஒரு வால் மவுண்டிங் பிராக்கெட், ஒரு AC வாட்டர் ப்ரூஃப் கவர், 4 AC வயரிங் கவர் ஸ்க்ரூ, DC பாசிட்டிவ் DC நெகட்டிவ், பிளக் கனெக்டர்கள் உள்பட மெட்டல் டெர்மினல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆன்டி கொலிஷன் போல்ட், M6x60 பயனர் கையேடு உடன் உத்தரவாத அட்டை மற்றும் வைஃபை பிளக். கிரிட் டை இன்வெர்ட்டரை எப்போதும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப நிபுணரால் மட்டுமே நிறுவ வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட மாடலின் பயனர் கையேட்டை கவனமாக படிக்க வேண்டும். இதனால் நிறுவல் சரியாக செய்யப்படலாம். இப்போது கட்டுப்பாட்டு பலகைகள் பற்றி புரிந்து கொள்வோம். இதில் உங்களுக்கு LCD திரை, மேல் தொடுபொத்தான், கீழ் தொடுபொத்தான், எஸ்கேப் தொடுபொத்தான், நுழைவு தொடுபொத்தான், பவர் LED குறியீட்டாளர், கிரிட் LED குறியீட்டாளர், கோளாறு LED குறியீட்டாளர் கிடைக்கின்றன. இப்போது இந்த GDIயின் குறியீட்டாளர் பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் இன்வெர்ட்டர் ஸ்டாண்ட் பை முறையில் இருக்கும்போது பவர் பச்சை LED எரியும். இன்வெர்ட்டர் மின்சாரம் வழங்கும் போது கிரிட் பச்சை LED எரியும். இன்வெர்ட்டரில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் கோளாறு சிவப்பு LED எரியும். நிறுவுதலுக்கு முன் இடத்தை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். அதில் நிறுவும் இடத்தின் அருகில் எவ்வித எரியும் பொருள்களும் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நிறுவும் இடம் ஈரமில்லாமல் இருக்க வேண்டும் மற்றும் சரியான காற்றோட்டம் கிடைக்க போதுமான திறந்த இடமாக இருக்க வேண்டும். நிறுவுதல் செய்யும் இடத்தில் நேரடி சூரிய ஒளி படக்கூடாது, ஏனெனில் இது இன்வெர்ட்டரின் செயல்பாட்டு வெப்பநிலையை அதிகரித்து அவுட்புட் செயல்திறனை பாதிக்கக்கூடும். எனவே சூரிய நிழல் அமைப்பது பரிந்துரைக்கப்படுகிறது. நிறுவ திட்டமிட்டுள்ள சுவர் வலுவானதாக இருக்க வேண்டும் என்பதையும் கவனிக்க வேண்டும். இன்ஸ்டால் செய்யும் இடம் +-15 டிகிரி சாய்வு கொண்டதாக இருக்க வேண்டும். இன்வெர்ட்டரை நிறுவ வேண்டிய இடத்தில் அதன் மேல் மற்றும் இரு பக்கங்களிலும் 300 மிமி இடைவெளி இருக்க வேண்டும். அதேபோல் கீழே 500 மிமி மற்றும் முன்னால் 50 மிமி இடைவெளி அவசியம். இன்வெர்ட்டரை குழந்தைகள் அடைய முடியாத உயரத்தில் நிறுவவும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கிலோவாட் 3 பேஸ் இன்வெர்ட்டரில் 2 MPPT சேனல்கள் உள்ளன. ஒவ்வொரு சேனலிலும் ஒரு PV ஸ்ட்ரிங் இன்புட் சேர்க்கப்பட்டுள்ளது. முதலில் மார்க்கிங் செய்த பிறகு மவுண்டிங் பிராக்கெட்டை சரியான M660 வோல்ட் உதவியுடன் நிறுவவும். பிறகு இன்வெர்ட்டரை நிறுவவும். இன்வெர்ட்டர் ஹீட் சிங்கை ஹேங்கிங் பிளேட்டோட பூட்டவும். மின்சார இணைப்புகளை செய்யும் முன் கிரிட் சப்ளையின் மெயின் ஸ்விட்சையும் DC ஐசோலேட்டரையும் ஆஃப் செய்யவும். PVR-A-வின் அவுட்புட் வோல்டேஜின் துருவத்தை DC பாசிட்டிவ் மற்றும் DC நெகட்டிவ் சின்னத்துடன் பொருந்துமாறு சரிபார்க்கவும். இந்த மாடலுக்கான கேபிளின் வளைவு மேற்பரப்பு பகுதி 4 முதல் 6 மிமி சதுரமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் DCTP பெட்டியின் இணைப்பை செய்ய வேண்டும். DCTP பெட்டியில் DC ஃபியூஸ் மற்றும் DC SPD உள்ளது. DC ஃபியூஸ் அதிக மின்சாரம் மற்றும் குறுகிய சுற்று பாதுகாப்பை வழங்குகிறது, மேலும் DC SPD சர்ஜ் பாதுகாப்பை வழங்குகிறது. DC SPDயில் மின்சாரத்தை நிலைப்படுத்துவது கட்டாயம் என்பதை கவனத்தில் கொள்ளவும். அதனுடன் DC ஃபியூஸ் மற்றும் DC SPD அமைப்பு மதிப்பீட்டிற்கு ஏற்ப இருக்க வேண்டும். AC கனெக்டரில் AC ஸ்ட்ரிப் கேபிளை இணைக்கவும். அதற்கு பிறகு நீங்கள் AC டிவி பெட்டியின் இணைப்பை செய்ய வேண்டும். AC டிவியின் உள்ளே AC MCV மற்றும்
ஏசி-எஸ்பிடி உள்ளது. ஏசி-எம்சிவி அதிக மின்சாரம் மற்றும் குறுகிய சுற்று பாதுகாப்பை வழங்குகிறது. மேலும் ஏசி-எஸ்பிடி சர்ஜ் பாதுகாப்பை வழங்குகிறது. ஏசி-எஸ்பிடியில் மின்சாரத்தை நிலைப்படுத்துவது கட்டாயம் என்பதை கவனத்தில் கொள்ளவும். அதனுடன் எம்சிவி மற்றும் எஸ்பிடி சிஸ்டம் மதிப்பீட்டிற்கு ஏற்ப இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் ஷெல் கிரவுண்ட் வயரை நிறுவ வேண்டும். இன்வெர்ட்டரின் ஏசி இணைப்பின் பாதுகாப்பிற்காக சர்க்யூட் பிரேக்கரை அமைப்பது அவசியம். இதனால் அதிக மின்சார பாதுகாப்பு கிடைக்கும். இந்த இன்வெர்ட்டரில் வைஃபை மூலம் தொலைநிலை கண்காணிப்பு வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. இன்வெர்ட்டரை தொடங்குவதற்கு முன் சிஸ்டத்தின் கட்டமைப்பை மேம்படுத்துவது அவசியம். ஆகையால் 2 உள்ளீடுகளை ஒரே எண்ணிக்கையிலான போட்டோவோல்டாயிக் மாட்யூல்களுடன் இணைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. ஒவ்வொரு போட்டோவோல்டாயிக் மாட்யூலின் அதிகபட்ச ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் 500 வோல்ட் டிசியை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இன்வெர்ட்டரில் ஒவ்வொரு உள்ளீட்டிலும் ஒரே வகையான போட்டோவோல்டாயிக் மாட்யூல் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போது இன்வெர்ட்டரை எப்படி இயக்குவது என்பதை பார்ப்போம். ஒற்றை கட்டத்திற்காக ஏசி பிரேக்கரை ஆன் செய்யவும். பிவி மாட்யூலின் டிசி ஸ்விட்சை ஆன் செய்யவும். பேனல் போதுமான தொடக்க வோல்டேஜ் மற்றும் சக்தியை வழங்கினால் அந்த நிலைமையில் இன்வெர்ட்டர் துவங்கும். இன்வெர்ட்டர் முதலில் உள் மற்றும் கிரீட் அளவுருக்களை சரிபார்க்கும். அந்த நேரத்தில் காட்சி நிலை சுய பரிசோதனை என்று காட்டும். இன்வெர்ட்டர் ஆற்றலை உருவாக்கத் தொடங்கும் மற்றும் இன்வெர்ட்டரில் சாதாரண நிலை குறியீடு ஒளிரும். இன்வெர்ட்டரை அணைக்க முதலில் ஏசி பிரேக்கரை ஆஃப் செய்ய வேண்டும். டிசி ஸ்விட்ச் கிடைப்பதானால் அதை ஆஃப் செய்யவும் அல்லது எளிதாக டிசி இன்புட் இணைப்பியை துண்டிக்கவும். அதுக்கு பிறகு இன்வெர்ட்டர் அனைத்து குறியீடுகளையும் 2 நிமிடங்களுக்குள் அணைத்துவிடும். இந்த மிகவும் பிரபலமான படம் என்று அறியப்படும் ஈஸ்ட்மேன்